இட்லி கடை படத்துல நீங்க நடிக்க போறீங்கன்ற ஒரு நியூஸ் வந்து அது ஒரு மாதிரி ஷாக் கலந்து உண்மையாதான் நடிக்கிறாரா தானே. ஏன்னா விக்டர் கேரக்டர் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பூமா இருந்துச்சு. யூ ஆர் த பக்கா வில்லன். திரும்ப நீங்க ஹீரோவா பண்றீங்க, எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டு இப்ப திரும்ப இட்லி கடையில வந்த நியூஸ் வரைக்கும் வில்லன் பண்றாருன்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. சோ ஹவு டு யூ ஹேண்டில் திஸ் ஃப்ளக்சுவேஷன்? என்ன கேரக்டர்லாம் இல்ல, பட் உங்களுக்கு ஓகே தானே இது மத்தவங்க படத்துல பண்றது ஹீரோவோ வாட் எவர் த கேரக்டர் இட் மேபி, அது எப்படி எடுத்துக்கலாம் நாங்க? இல்ல எனக்கு எக்ஸைட் ஆகிற மாதிரியான விஷயமா இருக்கும். தனுஷ் சார் அவரே சொல்லியிருந்தாரு நீங்க பண்ணா பெட்டரா இருக்கும், நல்லா இருக்கும்னு. அந்த படத்தில் பண்றேன்னு இன்னும் சொல்லவே இல்லையா? நீங்களா வந்து பேசி நீங்களா கொஸ்டின்ஸ் கேக்குறீங்க. அப்படியா? என்ன நடக்குதுப்பா? உலகத்தின் டிப்ரெஷனான சீன் எதை எடுத்தா இயற்கை கூட கிளைமாக்ஸ் நிறைய பேர் போடுவாங்க. எல்லாருமே இப்ப அதை பத்தி தான் கேட்டுக்கிட்டு ஆமா. இருக்கீங்க. இல்ல இது எதுக்காக கேக்குறோம்னா, ஒரு இன்டர்வியூல வந்து ஜனநாதன் சார் சொன்னது, மருது நல்லவன் தான், ஆனால் கேப்டன் அதை விட நல்லவன். ஏன்னா மருது காட்சி இது வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்கு.